गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। गदनादं पुनगणति सेवितं कवित जम्बो फलसार भक्षितं उमासुदं शोकविनाक्ष कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजं। शुक्ला भद्रं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। So that's why you are happy. Yes? Okay. As all your grandparents came today? Yeah? Sure, huh? All the grandparents are here? Very good. So, okay, answer once again, children. Give them a big hand. Because you are all very happy, right? Yes. Very good. So, sir, teachers, my dear children, and all the parents as well as the grandparents. A very good morning to everyone. So, everybody, அப்பா அம்மா எல்லாருமே சொல்றீங்க. So, அது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். So, அதுக்கு பின்னாடி எவ்வளவு காரணங்கள் இருக்கு அப்படிங்கறது ஜஸ்ட் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இல்லாம அதை நீங்க உங்க குழந்தைங்களுக்கும் எடுத்து சொல்லணும். இப்ப படிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படிங்கறத புரிஞ்ச வச்சுக்கணும், குழந்தைங்களுக்கு புரியணும். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க குழந்தைங்களுக்கு அது போய் சேரும். ஸோ சின்ன பிள்ளைங்க மழை மாறாம அவங்க குரல்கள்ல எவ்வளவு அழகான ரைம்ஸ், சில விஷயங்கள் நமக்கு புரியல, அவங்க வார்த்தைகள் பேசுனது புரியாம இருந்தாலும் பட் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைது யாழினது மழை தன் சொல் கேளாதவர், அதெல்லாம் ரொம்ப இனிமைன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க. பட் we are all blessed to hear the words from our kids. It's a way for everything. ஒண்ணுதான் நம்ம நினைக்கணும், முடிக்கணும், செய்யணும், அது நல்லபடியா முடிக்கணுங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ அதன்படி நம்ம இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப ஒரு சிறப்பா ரொம்ப சந்தோஷமா முடிச்சிருக்கோங்கிறதுல வெரி ஹாப்பி. நீங்கள் பங்களித்து ஒளிவிட்டுக் கொண்டிருக்கும் தாத்தா பாட்டி அவர்களை வாழ்த்தும் விதமாக இப்பாசறைக்கு வருகை தந்திருக்கும் எங்கள் வெளியிடமே, எங்களோடு எங்களுக்காக வீட்டிருக்கும் ஆலமரத்து விழுதை கல்லாமை எனும் பாறையை தன் கடின உழைப்பால் வண்ணம் தேடிக் கொண்டிருக்கும் எங்கள் செவ்வாங்கல் மலரே, கற்களின் பொருள்பட உழைக்கும் பெருநாவல் நூலகமே, பாசமிகு அன்னையே, எங்கள் அருமை மிகுந்த பள்ளி முதல்வர் அவர்களே, தரம் சிரம் தாழ்த்தி வணங்கி அவர்களை வருக என வரவேற்கிறேன். மௌனம் என்ற மொழியை மெல்லினமாக எடுத்துரைக்கும் இக்கால கட்டுரையே வெற்றிடமாக இருந்தாலும் ஆற்று நீராய் பாய்ந்து செல்லும் இப்பருவத்து பாச புதல்வனே, இப்பள்ளியின் பசுமரத்தணியாய் பவனி வரும் நாள் வழிகாட்டியே, எங்கள் ஆலோசகரே, உங்களையும் வணங்கி வருக என வரவேற்கிறோம். பாட்டன் பாட்டி, அதாவது தாத்தா பாட்டி தினத்தை கொண்டாட வந்திருக்கும்
வந்திருக்கும் பெரியவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மழலை செல்வங்களே, உங்கள் யாவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, புலமிட்ட பொன் கூட பழமை அடைந்துவிடும். ஆனால் முதிர் வயதிலும் கனிதரும் திராட்சை கொடிகளால் என்றும் இளமையோடு இருப்பவர்கள் நம் தாத்தா பாட்டிகள். அது மட்டுமில்ல, என் அன்புக்குரிய சிற்பங்களே, குழந்தைகளே, நீங்கள் தவழ்ந்த போது தாண்டி பிடித்த தத்துவ அட்சய பாத்திரங்கள் தான் நம் தாத்தா பாட்டிகள். எனவே தாத்தா பாட்டி அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நல்வழியில் நடத்த வேண்டும் என்று உங்களை அன்பாக சொல்லிக் கொள்கிறேன். நான் தாத்தா பாட்டி கவிதை சொல்ல வந்துள்ளேன். பேரப்பிள்ளை சேர்த்துடன் போனவென்ற நச்சி சிறு கால் மொழி கேள பெருப்புடன் கண்டு மச்சி வாவே என்றால் கமினா கொல்லம் சரி வாவா அவரது தலை தாழ்ந்த முடிகள்னா நான்கு தலைமுறை சாட்சித்தே சொல்லும்.
போகிற விடைகள் காற்றின் கேள்விக்கு மருத்துவரையும் காக்க வைக்கிறேன் தாத்தாவின் அறிவுரைகள் கேட்க வேண்டும் இன்றைய தலைமுறைகள் பெற்ற பிள்ளைகளை வளர்ப்பதில்ல பேரு பிள்ளைகளை வளர்ப்பதில்ல தாத்தா பாட்டிக்கு பேர் மனம் தாத்தா பாட்டு சொத்து தங்குவில்ல அவருடைய தோல்வியில் தங்குகள் விட பெரிய சொத்து அன்பால் திறக்க வேண்டும் முடியோர் உள்ளத்தை அளவில் பூட்ட வேண்டும் முடியோர் இல்லத்தை நன்றி வணக்கம் Morning to respected principal, teachers, grandparents and my dear friends. My name is Mohammed Usman, UKG BDS. Today we are celebrating Veterans Day.
கை கட்டத்தில் இருக்க அதற்கு தர எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யாருக்கு விளக்கு இனி உலவாக என்னால் ஒரு கூறல் பணியிருப்ப காட்டவனற்று நன்றி நற்பல் நன்றே நன்றல்லது அன்றே மறக்கம் நன்றே. தேங்க்யூ. காலை வணக்கம் ஆத்தி சுத்தி அரசே
புண்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. நகத்தை கடிச்சா நஷ்டம். நரை இருக்குகளை ஒரு வாய் வழியாக குழுக்குள் சென்று பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கும். இரவு நேரத்தில் குப்பையை வெளியே கொட்டினா வீட்டில் உள்ள நச்சு வெளியில போயிடும். ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும். இதனால் மூச்சுத்திணறல் ஏற்படும். இரவு நேரத்தில் கீரை சாப்பிட்டால் நம்மளையே சுத்தமாக்கி. இரவு கீரை சாப்பிட்டால் உணவு உபாதைகள் ஏற்பட்டு மரணத்துக்கு வழிவகுக்கும். நம் பாட்டி சொல்லும் அறிவுரைகள் ஏராளம். அதனை மூட நம்பிக்கை என்று நினைக்காமல் அவற்றை கேட்டு அதன்படி நடக்கும். முதுமையை போற்றும்.